வணக்கம் அன்பு யூடியூப் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மல்லிகை டென்டல் ஹாஸ்பிட்டல் மற்றும் அகாடமி சார்பாக என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய நல்ல ஆதரவிற்கு மிக்க நன்றி. ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் எடுக்கிறோம். ஏன்னா நான் டாக்டர், ரொம்ப பிஸியாக இருப்பேன், நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இதன் மத்தியிலும் யூடியூப் சேனல் மூலமாக மக்களுக்கு நல்ல கருத்துக்களை பல்ல பற்றி நல்ல கேசஸை கொண்டு வரணுங்கிற எண்ணங்கள்ல நாங்கள் இதை செய்கிறோம். ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் பல் பிரச்சனை இருக்கும், உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் கூட வைக்கலாம், தப்பில்லை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஒரு அருமையான கேஸ். அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. நேர்களே, இந்த வீடியோல நம்ம பார்க்க போற கதாபாத்திரம் வந்து ஒரு தந்தையார், ஒரு வயதான தந்தையார். அவர் என்கிட்ட வரும்பொழுது ஏற்கனவே நான் வந்து வேற 2-3 ஹாஸ்பிட்டல்ல இம்ப்ளான்ட்டுக்காக நான் விசாரிச்சிருந்தேன். எனக்கு வந்து பல் ரொம்ப மோசமா இருக்கு. அதாவது எனக்கு டென்ச்சர் கொடுத்துருந்தாங்க, மேல ஒரு பல் செட்டும் கீழே ஒரு பல் செட்டும் கொடுத்துருந்தாங்க. என்னால் அதை போட்டு சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க. பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஒரு 10-15 வருஷமா அவங்க பல் செட் போட்டிருந்தனால அவங்க முகம் வந்து ரொம்ப ஒரு சுருக்கம் அடைந்து எலும்பெல்லாம் வத்தி போய் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன வாயா, ஒரு குழந்தை வடிவத்துல இருந்தது அந்த வாய் அமைப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னா, பல் இல்லாம ஒரு குழந்தை இருக்கும், அதே மாதிரி ஆயிடுவாங்க. வயசு ஆகிறவங்க அந்த குழந்தையுடைய பல் எவ்வளவு வந்து இருக்குமோ, எப்படி சின்னதா ஈரெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அவங்க வரும்போது அப்படிதான் இருந்தாங்க. ஸோ அவங்க கிட்ட நான் ஸ்கேன் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன்னா ஸ்கேன் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா மேல் தாடையில சுத்தமா எலும்பு இல்லை. அவங்க பிள்ளைங்களாம் வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்றதுனால அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய சர்ஜரிலாம் இல்லாம எனக்கு சிம்பிளா முடிகிற மாதிரி ஒரு சர்ஜரி பண்ணி எனக்கு பல்லு வைக்கணும் சார்னு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். சார், மேலே பண்றதா இருந்தா ஜைகோமா இம்ப்ளான்ட்ல நம்ம போட்டு பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணாம உங்களுக்கு சிம்பிளா வேணா மேலே வந்து கேஸ்டபிள் டென்ச்சர்னு சொல்லி இந்த படத்துல வர்ற மாதிரி ஒரு மெட்டல் ஃப்ரேம் வச்ச ஒரு டென்ச்சர். அது எதுக்குன்னா நல்லா அடாப்ட் ஆகும், நல்லா உங்களுக்கு பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அந்த மாதிரியும் கீழே வேணா நம்ம ஸ்க்ரூ சிஸ்டம்ல இம்ப்ளான்ட்ஸ் வச்சு பல்லு வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு இந்த ஐடியா கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப எக்ஸ்டென்சிவ் சர்ஜரி பண்ணிக்க விருப்பம் இல்லை. அதே நேரத்துல இம்ப்ளான்ட் போட்டு வைக்கணும்னு ஒரு ஆசை. 3வது பல் செட்டோட கஷ்டத்தை ஏற்கனவே அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் நிச்சயமா இந்த ஆப்ஷனே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கஸ்டமைஸ் ஆப்ஷன் பண்ணி கொடுத்தோம். ஸோ அவங்க அழகா வந்து சர்ஜரிக்கு வந்தாங்க. ரொம்ப சிம்பிளான மனிதர் தான், ரொம்ப சிம்பிளா வந்தாங்க. அழகா சர்ஜரி முடிச்சுட்டு அடுத்த நாள்ல இருந்து வெரி கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. அவங்க ரொம்ப பாசிட்டிவ் பர்சன். ஒரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நீங்க ஃபியர்லயும் நெகட்டிவ் தாட்லயும் இருக்கும்போது அது உங்களுடைய மனசை மட்டும் இல்லை, உங்க ஹெல்த்தையும் உங்க பிசிக்கல் பாடியை ரொம்ப பாதிக்கும். ஏன்னா நிறைய பேஷண்ட் பார்த்துருக்கேன், ரொம்ப பாசிட்டிவா இருப்பாங்க, ரொம்ப அவங்களுக்கு வந்து பயம் இல்லாம ஹாப்பியா எடுத்துப்பாங்க. சில பேஷண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பயத்தோட ஒரு நெகட்டிவாவே இருப்பாங்க, டாக்டரை சந்தேகமா பார்ப்பாங்க, ஒரு ஏதாவது நெகட்டிவ் தாட்லயே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நான் பார்க்கும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சாட்டிஸ்பாக்சனும் கம்மியா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா ஓவர்லி பாசிட்டிவா இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, வலியே இல்லைன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கே அது புரியாது. ஏன்னா எல்லாருக்கும் போடுறது அதே ப்ரொசீஜர் தான், அதே மாதிரி தான் சர்ஜரி பண்ணுறோம். பட் எப்படி சில பேருக்கு மட்டும் நல்லா ரியாக்ட் ஆகுது, சில பேருக்கு மட்டும் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, உடம்பு மட்டும் இல்லை, மனசு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்கிறதா இருந்தால் நல்ல தைரியமான ஒரு மனநிலைமையில நீங்க கம்பல்சரி வரணுங்க. அப்பதான் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து சக்சஸ் ஆகும். அது பல்லுக்கு மட்டும் இல்லை, நீங்க சர்ஜரி போறீங்க, ஜென்ரலா ஏதாவது ஒரு உடம்புல ஒரு டாக்டர்கிட்ட போறீங்கனாலே ரொம்ப பயந்துட்டுலாம் போகாதீங்க. உங்க பாசிட்டிவ் மைண்டோட கொஞ்சம் போங்க. ஏன்னா நீங்க பயப்படுற மாதிரியெல்லாம் எந்த டாக்டர் எதுவும் செய்ய மாட்டாங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா டாக்டர்ஸுமே நல்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நல்ல கருத்தா செய்யறாங்க. இப்போ ஃபெசிலிட்டிஸும் நல்லா இருக்கு, இன்ஃபர்மேஷன் அவைலபிளா இருக்கு, நீங்க பயப்பட தேவையில்லை. ஸோ இந்த தந்தையார் மிகுந்த அருமையாக என்ன பண்ணாரு, ஒரு நல்ல டென்ச்சர் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட் டென்ச்சரும் கீழே ஒரு ஃபிக்ஸட் இம்ப்ளான்ட் சப்போர்ட்டட் டென்ச்சரும் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிக்சர்ஸ்ல நீங்க பாக்குற மாதிரி ரொம்ப அருமையா வந்திருந்தது. அவரோட ஃபீட்பேக்கை அப்படியே இந்த வீடியோக்கு அப்புறம் பாருங்க, பின்னால் அவரோட பேச்சு ஃபீட்பேக் வரும், அதையும் பாருங்க. ஹலோ சார், உங்க குட் நேம்? நாராயணன். ஸ்மைல் பண்ணுங்க. சரி, அழகா இருக்கீங்க. வயசு ரொம்ப குறைஞ்சிருச்சு உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது இப்போ? 64. 64. சரி, ஓகே.
இப்போ இம்ப்ளான்ட்ஸ் பண்ணிக்கிறீங்க, கீழே மேலே உங்களுக்கு டைட்டானியம் டென்ச்சர் கொடுத்துருக்கு காஸ்டபிள். இப்போ தான் பல் வச்சிருக்கு. உங்கள் மனநிலைமை எப்படி இருக்கு? எனக்கு நல்லா பெட்டராக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, நீங்கள் கொஞ்சம் பழகணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏதோ வாய்க்குள்ள நிறைய பொருள் இருக்கிற மாதிரி இருக்கும். 1 வீக் 10 days கழிச்சு ரிவ்யூ பார்க்க வருவீங்க, அப்போ சரியாயிடும். எப்படி கட்டிங்க சர்ஜரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி வலி எதுவும் இருந்ததா? உங்களால் எப்படி தாங்க முடிஞ்சதா? நீங்கள் பயந்த மாதிரி எதுவும் இருந்ததா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வலியே கிடையாது. பண்ண மாதிரியே தெரியல ஆக்சுவலாக. ஓகே, சும்மா அப்படியே நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. சடனாக முடிஞ்சு போச்சு. சரி, வீட்டில் போய் ஒன்றும் தொந்தரவு இல்லை? ஒரு பிரச்சனையும் இல்லை. சாப்பாடுலாம் ஒழுங்காக சாப்பிட முடியுதா? சாப்பிடலாம், லிக்விடாக சாப்பிட்டேன். ஓகே, சாப்பாடெல்லாம் அரைச்சே சாப்பிட்டேன். கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்து இப்போ பேபி வாக் மாதிரி நீங்கள் இப்போ அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஆமாம், புதுசாக சாப்பிட்டு பழக போகிறீங்க பல்லில். ஆமாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அதனால் நீங்கள் கொஞ்சம் ஹேபிட் வர வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி. அப்புறம் வந்து இந்த ப்ராசஸஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி வர வேண்டியிருந்தது. நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க, உங்களுக்கு நன்றி. ஏன்னா நாங்களும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக பண்ணணும், நல்லா பண்ணணும் தான் உங்களுக்கு இவ்வளோ முயற்சி எடுத்துருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஒரு 2-3 எரர் இருக்கும்போது நம்ம திருப்பி கரெக்ட் பண்ணோம். அதுக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க, எந்த கோபமும் படலை. ஏன்னா சம்டைம்ஸ் லேபில் நம்ம பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்சஸ் வரும். ஸோ அப்போ நம்ம சேஞ்ச் வரும்போது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். கொஞ்சம் டைம் எடுத்து திருப்பி ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டில் தான் பண்ணணும். உங்களுக்கு ஸ்மைல் பண்ணுங்கள். ஸ்மைல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்கு. சரி, ஓகே. 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். உங்கள் அணுகுமுறை, உங்களை பார்த்தாலே கோவம்லாம் வராது. ரொம்ப நீங்கள் ஒரு மேஜர் வேறு, அதை பார்த்தாலே எனக்கு ஒரு வீரம் வருது. சரி, ஓகே. உங்கள் சன்னியை நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்கள். கண்டிப்பாக. உங்களுக்காக அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி பிள்ளைங்க அமையிறது கஷ்டம். உங்களுக்கு கடவுள் ஆண்டவர் கிட்ட கொடுத்துருக்காரு. என்ஜாய் பண்ணுங்க உங்கள் நியூ டென்ச்சரை. அவன் செலவு பண்ணி செஞ்சதுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நான் நன்றி சொல்லணும். 2 பக்கமும் சாப்பிடுங்க, அந்த 2 பக்கமும் சாப்பிடணும். ஒரே சைடு சாப்பிட்டு பழகக்கூடாது. சரி. ப்ரஷ் பண்ணணும். அந்த மெயின்டெனன்ஸ்க்கு வாட்டர் ஃப்ளாஸர் யூஸ் பண்ணணும். சரி சரி. அப்புறம் 6 monthsக்கு ஒருக்கா நாங்கள் இப்போ 3 monthsக்கு அப்புறம் திருப்பி கூப்பிட்டு பார்ப்போம். சரி. அப்புறம் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு 6 months கழிச்சு நாங்கள் திருப்பி பார்ப்போம். இப்போ இமீடியட் ரிவ்யூவும் ஒன்று பார்ப்போம். நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ப்ரோட்டோகால்ஸ்லாம். சரி, தேங்க்யூ. இப்போ இதோட முடிஞ்சு போயிடலாம், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும். இல்லை, இதுதான் நான் அதான் சொல்லுவேன். இனிமே தான் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. கண்டிப்பாக. நீங்கள் மற்ற பல்லு பிடிங்கிட்டு வீட்டுக்கு போன மாதிரி போயிடாதீங்க. இதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வரவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். பீரியாடிக் எக்ஸ்ரே எடுத்து எல்லாம் போன் லெவல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, எங்கேயாவது ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்கா, ஏதாவது மேலே டென்ச்சரில் பிரச்சனை இல்லை, கழட்டி சரி பண்ணிடலாம். கீழே இம்ப்ளான்ட்னால நம்ம சர்ஜிக்கலாக எதுவும் பண்ணுற மாதிரி இருக்கா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணணும். ஃபுட்டு உள்ளே உட்காரக்கூடாது. நீங்கள் எப்படி சுத்தமாக வைக்கிறீங்க, அந்த ஈரெல்லாம் புண்ணு எதுவும் வருதா, அதெல்லாம் செக் பண்ணணும். நாங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ கம்ப்ளீட்டாக இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இதில் டவுட் இருக்குது இந்த அப்படின்னா கீழே வர நம்பருக்கு நீங்கள் டயல் பண்ணுங்கள். உங்களுக்கு நானே வந்து ஆன்சர் பண்ணுவேன். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரியணும்னா நீங்கள் நேரில் வரலாம். எங்கள் அட்ரஸ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தொடர்ந்து உங்கள் நல்ல ஆதரவிற்கு என்னுடைய மிக்க நன்றிகள்.